இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் ஏராளமான கயிர்களை கொடுத்தான். அந்த கயிறில் இருந்து உள்ளது தான் இது சொர்க்கத்தில் இருக்கிற அந்த ஆறு, மாசர் மைதானத்தில் மாசர் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹவுலுல் கௌசர். அந்த ஹவுலுல் கௌசர் கூட சொர்க்கத்திலேருந்து உள்ள ஆறில் தான் வருது. ஆறோட ஒரு நீட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருது. ஃபசல்லி அந்த வார்த்தைக்கு வரோம். நீ தொழுவுங்கள். ஃபசல்லி தொழுவுங்கள். சுக்ரன் நன்றி செலுத்துவதற்காக. சுக்ரன் இல்லாஹி அல்லாஹ்வுக்கு நன்றியாக. அல ஆதியின் நேமத்தி இந்த நேமத்தின் மீது. உலுமா மகத்தான இந்த நேமத்தின் மீது நன்றிக்காக. அப்போ அல்லாஹ்வை தொழுங்கள். லி ரப்பிக்க உங்கள் இறைவனுக்கு. லி மர்லாத்தி ரப்பிக்க வஹ்தஹு. அப்போ ரப்பிக்கனுடைய இறைவன் வஹ்தவன் தனித்தவன். லி மர்லாத்தி பொருத்தத்திற்காக. உங்கள் இறைவனுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் தொழுவுங்கள். வன்கர் குர்பானி கொடுங்கள். ஹதாயாக்க லஹாயாக்க வன்கர் குர்பானி கொடுங்கள். உங்களுடைய ஹதியாக்களையும் உங்களுடைய லஹாயானா என்ன? ஹதாயா அப்படின்னா ஹஜ்ஜில் அறுக்கிற ஆடுக்கு பேர் ஆடு மாடு ஒட்டகத்திற்கு ஹதாயா. அதே நல்ல ஊரில் நம்ம அறுக்கிற குர்பானிக்கு பேர் லஹாயா. அப்போ குர்பானி கொடுங்கள். இன்ன சானியக்க நிச்சயமாக உன்னுடைய எதிரி. அது இன்ன முபுகிலக்க நிச்சயமாக உன்னுடைய விரோதி. அதாவது வெறுப்பவன் அர்த்தம். அப்போ உன்னுடைய விரோதி. ஹுவல் அபுத்தரு அவன் சந்ததியற்றவன். முன்கத்தியு அதாவது துண்டிக்கப்பட்டவன். குல்லி கயிரின் எல்லா நலவுகளை விட்டும் துண்டிக்கப்பட்டவன். நகுனு நாங்கள் நாக்க உங்களுக்கு கொடுத்தோம். யா ஐயுகன் நபியே நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். ஹைரல் கசீரத் தாயிமி நிரந்தரமான அதிகமான ஹைர் நலவுகளை கொடுத்தோம். ஃபித்துனியா இந்த உலகத்திலேயும் வல்லாகிரத்தி மறு உலகத்திலேயும் அதிகமான நலவுகளை நிரந்தரமான நலவுகளை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். அந்த நலவுகள் என்னென்ன? மின் நபுத்துவத்திலிருந்தும் தான். வல் குர்ஆனிலிருந்தும் தான். வல் சஃபாத்தி பரிந்துரைத்தன்மை. அப்போ அல்லாஹ் கியாமத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் பரிந்துரை செய்வார்கள்ல. அப்போ அந்த சஃபாத்திலிருந்தும் தான். ஒன் நஹ்ரில் கௌசரி ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே கௌசர் என்ற ஆற்றில் இருந்தும் தான். வல் ஹவுலில் கௌசரி ஃபில் மௌகிஃபி மாசர் மைதானத்தில் கௌசர் என்னும் நீர் தடாகத்தில் இருந்தும் தான். இப்படி நிறைய நலவுகளை உங்கள் நிரந்தரமான நலவுகளை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். ஃபசல்லி எனவே நீங்கள் தொழுவுங்கள். யா ஐயுக நபியே லி மர்லாத்தி ரப்பிக்க உங்களுடைய இறைவனுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் தொழுவுங்கள். வஹுதஹு அவன் தனித்தவன். அப்போ ஒருவனான இறைவனுடைய அந்த பொருத்தத்திற்காக நீங்கள் தொழுவுங்கள். வன்கர் லஹு அவனுக்கு குர்பானி கொடுங்கள். ஹதாயாக்க லஹாயாக்க உங்களுடைய ஹதாயாவையும் உங்கள் லஹாவையும் குர்பானி கொடுங்கள். ஹதாயானா அஜ்ஜில் இருக்கிற பிராணி, லஹாயானா நம்ம ஊரில் இருக்கிற அந்த பிராணி, அதை நீங்கள் குர்பானி கொடுங்கள். இன்ன முபுகிலக்க உங்களை வெறுப்பவன் அதாவது உங்களுடைய விரோதி அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எர்மிக்க உங்கள் மீது அவதூறு கூறுகின்றான். பில் பத்தர்னா சந்ததியற்ற தன்மையை கொண்டு அவதூறு கூறுகின்றான். ஹுவல் அபுத்தரு அவன்தான் பத்தர் அவன்தான் சந்ததி இல்லாதவன். முன்கத்தியு தடை செய்யப்பட்டவன். குல்லி ஹைரின் எல்லா நலவுகளை விட்டும் துண்டிக்கப்பட்ட சந்ததியற்றவன் அவன். ஹவுலுல் கௌசர் சஹீஹு உண்மையாகிறது. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. ஹவுலைனி 2 ஹவுலுகள் இருக்கிறது. அஹதுகுமா அந்த 2இல் ஒன்று ஃபில் மௌகிஃபி மாசர் மைதானத்தில் இருக்கிறது. கபுலல் மீசான் மீசானுக்கு முன்னால். சிராத் அந்த பாலத்திற்கு செல்வதற்கு முன்னால் மாசர் மைதானத்தில் ஒரு ஹவுஸ் இருக்கிறது. வசானி 2வதாகிறது. பௌதகுமா அந்த 2ற்கு பின்னால் அதாவது மீசானுக்கும் சிராத்திற்கும் பின்னால் ஜன்னத்தி சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த ஆறு.
வசானி 2வது ஆயிரத்து பௌதஹுமா பில் ஜன்னத்தி, அந்த 2க்கு பின்னால் சொர்க்கத்திலே இருக்கிறது. வல் ஹவுலு மௌகிஃபி, நிற்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹவுஜுன்னு என்ன, அந்த நீர் தடாகம், எமுத்துஹு அது நீட்டும், அதை நீட்டும், எமுத்து நீட்டும், அந்த ஹவுஜை நீட்டும், நீர் தடாகத்தை நீட்டும், நஹ்ருல் ஜன்னத்தி சொர்க்கத்துடைய ஆறு மீட்டும். அப்போ சொர்க்கத்தில் ஆறிலிருந்து அது என்ன பண்ணுது, வருது. கமாஃபில் ஹதீஸி முஸ்லீமுடைய ஹதீஸில் வருவதை போல. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னஹு நிச்சயமாக அந்த ஆறு, அது நஹ்ருன் ஒரு ஆறாக இருக்கும். வஅத நீகி எனக்கு இறைவன் அதை வாக்களித்தான், ரப்பி என்னுடைய இறைவன் அதை வாக்களித்தான். அலைஹி அதன் மீது இருக்கிறது, ஹைருன் கசீருன் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. வஹுவ ஹவுலுன் அது ஒரு தடாகம், தரிது வரும், அலைஹி வருவார்கள், அலைஹி அதன் மீது உம்மத்தி என்னுடைய உம்மத்து அதன் மீது வருவார்கள், யௌமுல் கியாமத்தி கியாமத்து நாளையில் அதன் மீது வருவார்கள். ஆனியத்துஹு அதனுடைய பாத்திரமாகிறது, அதது நுஜூமி நட்சத்திரத்துடைய எண்ணிக்கையாக இருக்கும். அப்போ எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதை போன்று அதனுடைய பாத்திரங்கள் இருக்கும் மொண்டு குடிக்கிறதுக்கு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கௌசரு கௌசர் நீர் தடாமாகிறது. கௌசர் என்பது நஹ்ருன் ஃபில் ஜன்னத்தி சொர்க்கத்திலே உள்ள ஒரு ஆறாக இருக்கும். ஹாஃபத்தாஹு அதனுடைய 2 கரைகளும் மினத் தஹபின் தங்கத்தாலானது, தங்கத்திலிருந்தும் உள்ளது. மஜ்ராஹு அது ஓடுமிடம், அல துர்ரி முத்தின் மீதும், வல் யாக்கூத்தி யாக்கூத்தின் மீதும் அதோடைய ஓடுமிடமாகிறது. அப்போ ஓடுமிடமாகிறது, அல துர்ரி துர்ரின் மீதாக இருக்கும், வல் யாக்கூத்தின் மீதாக இருக்கும். மணல்களில் ஓடுற மாதிரி அது முத்துலையும், வைடூரியம் யாக்கூத்துன்னு அது முத்துக்கு மேலே வைடூரியம் பல பேர் சொல்லுவாங்களா, அது மாதிரி வைடூரியத்தின் மீதாக இருக்கும். துருபத்துகு அதோட மண்ணாகிறது, அத்தியபு மினல் மிஸ்கி கஸ்தூரியை விட மிக மனமுள்ளதாக இருக்கும். மாஉஹு அதனுடைய தண்ணீராகிறது, அஹ்லா மிக சுவையானதாக இருக்கும், மினல் அஸ்லி தேனை விட மிக சுவையானதாக இருக்கும். அபியலு அதனுடைய வெண்மையாகிறது, மினஸ் சல்ஜினா ஐஸ் கட்டியை விட மிக வெண்மையானதாக இருக்கும். மண் சரிப மின்ஹு மண் யார் சரிவ குடித்தானோ, மின்ஹு அதிலிருந்து, சுருபத்தன் ஒரு தடவை குடித்தானோ, ஒரு குடித்தலை குடித்தானோ, நான் ஒரு தடவை குடித்தானோ, லம் எல்ம தாகம் எடுக்க மாட்டான், பகதக அதற்கு பின்னால், அபதன் எக்காலமும், அப்போ அதுக்கு பின்னால் அவனுக்கு ஒரு காலமும் தாகம் எடுக்காது. அவன் லம் எல்மஹு தாகித்தான், லம் எல்மஹு தாகிக்க மாட்டான், பத லம் எல்ம தாகிக்க மாட்டான், பத அதற்கு பின்னால், அபதன் எக்காலமும். அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு காலமும் அவனுக்கு என்ன வராது, தாகம் வராது. முலாகலத்து நகுவியா இலக்கண குறிப்புகள், இஸ்முல் மௌசூலு இஸ்முல் மௌசூல் ஆயிடுது, அதுவாயிருது, இஸ்மாக இருக்கும். லா எத்திம பூர்த்தியாகாது, மௌனாகு அந்த மௌசூலுடைய பொருள் பூர்த்தியாகாது, இல்லா பி ஜும்லத்தின் ஒரு ஜும்லாவை கொண்டே தவிர, துதுக்கரு கூறப்படுமே, பௌதகு அதற்கு பின்னால் கூறப்படுமே, அந்த ஜும்லாவை கொண்டே தவிர அதனுடைய பொருள் பூர்த்தியாகாது. ஹாதிகி ஜும்லத்து இந்த ஜும்லாவாகிறது, துசம்மா சொல்லப்படும், சிரத்தல் மௌசூலுடைய சிலா என்று சொல்லப்படும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மௌசூலுங்கிறது ஒரு இஸ்மு. அப்போ அல்லத்தி இதெல்லாம் மௌசூல், அது ஒரு இஸ்மு. இந்த அல்லத்தி இஸ்மு. மௌனாகு அதனுடைய பொருள் லா எத்திமு மௌனாகு அதனுடைய பொருள் பூர்த்தியாகாது. அப்போ தனியாக அதுக்கு அர்த்தம் கிடைக்காது. இல்லா பி ஜும்லத்தின் அந்த ஜும்லாவை கொண்டே தவிர, அதற்கு பின்னால் ஒரு ஜும்லா வரும், அந்த ஜும்லாவை சொன்னால் தான் இந்த அல்லத்திக்கு அர்த்தம் என்ன ஆகும், பூர்த்தியாகும். அப்போ அந்த பின்னாடி வர ஜும்லாவுக்கு என்ன பேர், சிலா அப்படின்னு பேர். உதாரணத்தோடு பார்த்தா புரியும். கௌசர் என்பது ஹுவ அதுவாயிருது, ஹவுலுன் ஒரு நீர் தடாகமாக இருக்கும். அல்லது எத்தகைய நீர் தடாகம் என்றால், மனக உள்ளாகு அல்லாஹ் அதை கொடையாக கொடுத்தான்,
ரசூலஹு அவனுடைய நபிக்கு அவனுடைய தூதுவருக்கு கொடையாக கொடுத்தான். ஃபில் மௌகிஃபி மாசர் மைதானத்தில். மௌகிஃப்னா நிற்கும் இடம்னு அர்த்தம். அப்போ அல்லதி அப்படிங்கிறது மௌசூல். மனஹுல்லாஹு தாலா ரசூலஹு ஃபில் மௌகிஃபிங்கிற ஜும்லா வந்து சிலா. இந்த இது மௌசூல், இது சிலா. இந்த அல்லதிக்கு அல்லதி அந்த ஹவுலுல் கௌசர் எப்படிப்பட்டதென்றால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அர்த்தம் பூர்த்தியாகவில்லை. அப்போ மனவுல்லாஹு தாலா ஃபில் மௌகிஃபி இதை சொல்லும் பொழுது தான் அர்த்தம் பூர்த்தியாகுது. இதுதான் மேலே உள்ள காய்தால சொல்ல வராங்க. அல்லதிங்கிறது மௌசூல், பின்னாடி வர்றது சிலா. அந்த சிலாங்கிறது ஒரு ஜும்லாவாக தான் இருக்கும். அந்த ஜும்லாவை சொன்னால் தான் அல்லதிக்கு அர்த்தம் பூர்த்தியாகும். இப்போ அல்லதி என்பது இஸ்மு மௌசூலான இஸ்மாக இருக்கும். ஜும்லத்து மனவுல்லா தாலா இந்த அப்படிங்கிற இந்த மனவுல்லா தாலாங்கிற ஜும்லா வந்து சிலத்துன் லஹு இந்த அல்லதிக்கு சிலாவாக இருக்கும். சூறாவாகிறது அல்லத்தி எத்தகைய சூறா என்றால் துக்கிர ஃபீகா அதில் கூறப்பட்டிருக்கிறது. கௌசரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. கௌசரை பற்றி அதிலே கூறப்பட்டிருக்கிறது. அத்தகைய சூறாவாகிறது. சம்மா அதற்கு சொல்லப்படும் சூரத்துல் கௌசர் என்று சொல்லப்படும். அப்போ எந்த சூறால கௌசரை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த சூறா வந்து என்ன சூறானா கௌசருடைய சூறா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். குழப்புற மாதிரி இருக்கும், கேட்டு தெரிஞ்சுங்க. அல்லத்தி ஆகிறது இஸ்மு மௌசூலாக இருக்கும். அதில் இந்த அல்லத்திங்கிறது இஸ்மு மௌசூல். ஜும்லத்து துக்கிர ஃபீகா கௌசருங்கிற அந்த ஜும்லா வந்து சிலத்துன் லஹு இந்த அல்லத்திக்கு வந்து சிலாவாக இருக்கும். ஓகே, மீதி அடுத்த பேரில் வாஹிர் தவனால் இந்த ரபில் ஆலமீன்.